Hi everyone, welcome to Marmol Kitchen. இன்னைக்கு வீடியோ வந்து ஒரு ரேண்டம் vlog-ஆ தான் இருக்கும். முக்கியமா ஒரு ட்ரூ இன்சிடென்ட் வந்து இங்க நடந்ததை நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். சேனல்ல நிறைய பேர் வந்து மோட்டிவேஷனல் வீடியோஸ்க்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க. நான் பேசின நிறைய விஷயம் நிறைய பேர்த்தோட லைஃபை வந்து மாத்திருக்கு. நான் இங்க உடுமல்பேட் வந்ததுக்கு அப்புறமா இங்க வெளியே போகும்போது கோயம்புத்தூர் போகும்போதெல்லாம் நான் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸை மீட் பண்ணும்போது அவங்க சொல்றது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னால் அவங்க லைஃப்ல இந்த மாதிரி ஒரு சின்ன சேஞ்ச் பாசிட்டிவா கொண்டு வர வைக்க முடியுது. அதுலேயும் முக்கியமாக ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஹஸ்பண்ட் கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கவங்க, நான் வந்து அழுகிறத ஃபஸ்ட்டு நிறுத்துங்கன்னெலாம் பேசியிருக்கேன். அழுகிறதுனால எதையும் மாற்ற முடியாது. அட்லீஸ்ட் அவங்க அழுகிறதையாவது என்னால் ஸ்டாப் பண்ண முடிஞ்சிருக்குன்றதப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுலேருந்து அவங்க வெளியே வந்தது, வேலைக்கு அப்ளை பண்ணது, இதெல்லாம் எனக்கு சொல்லும் போது எனக்கு வந்து இன்னும் நிறைய மோட்டிவேஷனல் டிப்ஸ் வந்து கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து எங்கள் வீட்டில் நடந்த ஒரு ட்ரூ இன்சிடென்ட் வந்து கண்டிப்பாக உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து எதிர்மறையான கருத்துக்கள் நிறைய இந்த வீடியோக்கு நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக நான் சொல்கிறத அக்செப்ட் பண்ணாமல் நான் பண்ணது தப்பு அது மாதிரி நிறைய சொல்லுவாங்க, அதெல்லாம் பரவாயில்ல. பட்டு என்னோட பாயிண்ட் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எனக்கு வந்த மாதிரி லேடிஸ் யாருக்காவது வரலாம், அதுக்கு வந்து அவங்க தயாராக இருக்கணும். ஸோ அதுக்காக இது நான் பேசுகிறேன். நிறையா ஹோம் மேக்கர்ஸ்க்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க. ஒர்க்கிங் விமன் நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க. ஹோம் மேக்கர்ஸாக இருக்கிறது, கல்யாணம் ஆகி வேலைக்கு போக மாட்டேன், நான் வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்றது வந்து அவங்க எடுத்த முடிவு. அதுக்கு அவங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்குது. அவங்க குழந்தைய பார்த்துட்டோ ஹஸ்பண்டை பார்த்துட்டோ, இல்லை எனக்கு இப்போ வேலைக்கெல்லாம் போக இஷ்டம் இல்லைன்னு அவங்க வீட்டில் உட்காந்துருக்குறது ஃபுல்லாக அவங்களோட சாய்ஸ். அது மேலே கமெண்ட் பண்ணுறதுக்கு யாருக்கும் எந்த ரைட்ஸும் இல்லை. ஸோ இது வந்து ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான தைரியம் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நம்ம வந்து வீட்டை விட்டு வெளியே போய் சொசைட்டியை ஃபேஸ் பண்ணும்போது தான் தினசரி நிறைய விதமான கேரக்டர்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். அந்த கேரக்டரை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அவங்க கொடுக்குற பிரச்சனையை வந்து எப்படி நம்ம வெளியே வருது அப்படின்றதெல்லாம் ஒன்ஸ் நம்ம வேலைக்கு போகும்போது தான் தெரியும். நான் இதெல்லாம் என்னோட Q&A வீடியோவில் நான் எம்என்சியில் ஒர்க் பண்ணப்போ என்ன மாதிரி பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணேன், தனியாக ட்ராவல் பண்ணுவேன், என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் எப்படி கடந்து வந்தேன்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இன்னொரு விஷயம், என்னை நேரில் பார்க்குறவங்க வந்து நிறைய பேர் நிறைய விஷயங்களை வந்து என் கூட ஹாப்பியாக ஷேர் பண்ணுறீங்க. உங்களை பார்த்து இந்த இது பண்ணேன், அது பண்ணேன், இப்படி ஆச்சு, வேலைக்கு அப்ளை பண்ணேன், வேலை கிடச்சிது, சஷ்டி விரதம் இது நடந்தது, இதெல்லாம் சொல்கிறீங்க. ஆனால் எனக்கு சேனலில் அது வந்து கமெண்ட்டாக யாருமே பண்ண மாட்டேன்றீங்க. அந்த மாதிரி கமெண்ட் வந்துச்சுன்னா மற்றவங்களும் அந்த கமெண்ட்டை படித்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஓகே, இவங்க இதை பண்ணி இவங்களுக்கு இது நடந்திருக்கு, நாமளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறத விட ரியலாக நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்கள் லைஃப்பில் பூஜை ஆகட்டும், இல்லை ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நான் சொல்கிறது வந்து உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் என்னை நேரில் பார்க்கும்போது சொல்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. முக்கியமாக ஒருத்தங்க வந்து உங்கள் வீடியோவை பார்த்து தான் நான் அழுகிறத நிறுத்தினேன் அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு கூஸ்பம்ப் மூமெண்ட்னு சொல்லலாம். ஸோ எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது. ஸோ அதை எப்படி கடந்து வந்தீங்க, இல்லை என்னோட வீடியோஸ்னால மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்படி கடந்து வந்தீங்கன்னு உங்களுக்கு ஷேர் பண்ண விருப்பம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். படிக்கிற யாருக்காவது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஒருத்தவங்களோட லைஃப் வந்து நம்மளால ஒரு சின்ன விஷயமா தான் அவங்க லைஃப்பில் இம்ப்ரூவ் ஆகுது, அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்க முடியுதுன்னா அது நல்லது தானே. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்டேட்ஸ்லாம் கொடுத்துட்றேன், அதுக்கப்புறமா அந்த இன்சிடெண்ட்டுக்கு வரலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் பெருசாக இப்போ வீடியோஸ் போடுறதில்ல, முக்கியமாக நான் பிஸ்னஸில் பிஸியாக இருக்கிறதுனால. ஆனாலும் ஃபினான்ஷியல் அப்டேட்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நகை சீட்டு போடுறதா நான் நிறுத்தியிருக்கேன், மறுபடியும் நகை சீட்டு போடுறதா இல்லை. இருந்தாலும் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து நான் புதுசாக ஒரு பிளான் வச்சுருக்கேன். வேறு மாதிரி இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் கோல்டில். அது கூடிய சீக்கிரம் நான் உங்களுக்கு வந்து நான் பண்ண உடனே தெரியப்படுத்தலான் இருக்கேன். ஸோ அந்த வீடியோ வேணுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அந்த அப்டேட் கொடுக்குறேன். நகை சீட்டை இப்போ நிறுத்தினது என்னோட தனிப்பட்ட விருப்பம்தான். ஸோ சீட்டு போடுறவங்க நீங்கள் தாராளமாக கன்டினியூ பண்ணலாம். நகைக்கடை மேலே நம்பிக்கை இருக்கணும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நீங்கள் நகை எடுக்கிறீங்கன்னா அது கண்டிப்பாக வேஸ்டேஜில் மேக்கிங் சார்ஜஸ்லாம் வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் இருந்தால் மட்டும்தான் நகை சீட்டு போடுறதுல லாபம். மற்றபடி நான் நகை சீட்டு போடலன்றனால நீங்கள் யாரும் ஸ்டாப் பண்ண வேண்டாம். உங்களுக்கு எந்த கடை மேலே நம்பிக்கை இருக்கோ அந்த கடையில் நீங்கள் கன்டினியூ பண்ணுறீங்க. அடுத்ததான் இப்போது புதுசாக ஒரு 2 ப்ராடக்ட்ஸ் மட்டும் பிஸ்னஸில் லான்ச் பண்ணியிருக்கேன். அதை பற்றி ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துட்டு மறுபடியும் வீடியோவை நான் கன்டினியூ பண்ணுறேன். ஃபுட் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து FSSA சர்டிஃபிகேட் எடுக்கணும். அதை எடுத்துகிட்டு தான் நான் பார்த்தீங்கன்னா ஆவாரம்பூ டீ தூள் வந்து லான்ச் பண்ணேன். இப்போ வரைக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ், நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்கு நான் சும்மா தான் லான்ச் பண்ணேன், ஆனால் வந்து நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணி ரிப்பீட்டட் ஆர்டர்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க.
இதில் ஆவாரம் பூ மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ, ரோஜா இதழ், கொன்றை பூ, மற்ற இந்த டீ தூளுக்கு தேவையானதெல்லாம் சேர்த்துருப்போம். இது பார்க்குறக்கே எல்லோ கலரில் இருக்கும். ஜஸ்ட் வாட்டரில் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணி கொதிக்க வச்சு வடிகட்டி அப்படியே குடிக்க வேண்டியதான். நல்லாவே சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணும். மற்றவங்க வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்காக இது எடுக்கணும்னா கொஞ்சமாக நாட்டு வெல்லம் ஏதாவது சேர்த்து எடுக்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது வந்து வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஆவாரம்பூ பார்த்தீங்கன்னா இந்த தேவையில்லாத கொழுப்பை வந்து கரைக்குது. நான் ரொம்ப நாள் இதை எடுத்துகிட்டு இருந்தேன். மேபி அதனால கூட எனக்கு தெரியல, நான் நல்லா வெயிட் லாஸ் ஆகிருக்கேன். இப்போ நேற்று வெயிட் செக் பண்ணேன். நான் பெங்களூர்ல இருந்ததுக்கும் இப்போதைக்கும் நான் 7.5 kg ரெடியூஸ் ஆகிருக்கேன். ஏற்கனவே இதை பற்றி அப்டேட்லாம் கொடுத்துட்டேன். நிறைய ஃப்ரூட்ஸ் எடுக்கிறேன் டெய்லி. சுகர் குவிட் பண்ணிட்டேன். காஃபி டீ வந்து அசிடிட்டினால குவிட் பண்ணியிருந்தேன். சுகர் குவிட் பண்ணது வெயிட் லாஸ்க்காக. ஆவாரம்பூ டீ தூளும் அப்பப்போ நான் டைம் கிடைக்கும் போது ஆஃப்டர்நூன் டைம்ஸில் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ ஆவாரம்பூ டீ தூளில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ புதுசாக லான்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா மொடவாட்டு கிழங்கு சூப்புக்கு செம்ம ரெஸ்பான்ஸ். இப்போ லான்ச் பண்ணி 2 days தான் ஆகுது. நான் வந்து ரொம்ப யோசிச்சு தான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் பார்த்தீங்கன்னா மர்மரல் ஹெர்பல்ஸ் வந்து கொண்டு வந்துட்டுருக்கேன். சும்மா குப்பை மாதிரி எல்லாத்தையும் போடுறதில்ல. ஏன்னா இந்த கால் வலினால கஷ்டப்படுறவங்க நிறைய பேரை நான் மீட் பண்ணேன். மேடம் உங்களுக்கு கால் வலி இருந்ததெல்லாம் சரியாயிடுச்சா மேடம், இப்போ எப்படி இருக்குது, எப்படி மேடம் சரி பண்ணீங்க, பிளான்டர் ஃபெசிலிட்டிஸ் எங்களுக்கும் இருக்குது, டிப்ஸ் சொல்லுங்கன்னு இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் எங்களை பார்க்குறவங்களாம் கேட்குறாங்க. இந்த மொடவாட்டு கிழங்கு வந்து நான் ஏற்கனவே கேள்விப்பட்டது தான். இது வந்து மலையில் மட்டும்தான் ஃபஸ்ட்டு கிடச்சிட்டு இருந்தது. இந்த மலை கோவிலெல்லாம் வச்சு வித்துட்டு இருப்பாங்க. பார்க்கறதுக்கு வந்து ஆட்டுக்கால் மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த கிழங்கு வந்து ரொம்ப காஸ்ட்லி. 1 கிலோவே பார்த்தீங்கன்னா 400 ரூபாய் 450 ரூபா அந்த மாதிரி விற்பாங்க. ஆனால் அதை வாங்கிட்டு வந்து எப்படி சூப்பாக செய்யணும்லாம் எனக்கு தெரியாது. ஸோ அப்போ வந்து சொன்னாங்க இந்த மாதிரி மொடவாட்டு கிழங்கு வந்து குடித்தா ஆட்டுக்காலில் என்ன மாதிரி சத்து இருக்கோ ஆட்டுக்கால் சூப் குடிக்கும்போது சேம் அதே பெனிஃபிட்ஸ். வெஜிடேரியன் தான் இது. மொடவாட்டு கிழங்கு வந்து பியூர்லி வெஜிடேரியன். இது ஒரு கிழங்கு தான். ஸோ அந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வந்து வீக்லி த்ரைஸ் எடுத்தாலே நல்லா அந்த முட்டு வலி கால் வலியிலேருந்து நல்லா ரிலீஃப் தெரியும் அப்படி சொன்னாங்க. ஸோ அப்போ தான் வந்து நிறையா பெங்களூர் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட இருந்து எனக்கு வந்து ரிக்வஸ்ட் வந்துருந்துச்சு மொடவாட்டு கிழங்கு சூப்பு தூதுவளை சூப்லாம் லான்ச் பண்ண சொல்லி. ஸோ அதனால வந்து ரொம்ப டைம் எடுத்து தான் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணோம். என்னென்னா ஃபுட் கிரேடாக அதை கொண்டு வரணும். இன்னொன்று ரெடி டு யூஸ். இதுலேயே பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம், மஞ்சள் தூள், உப்பு எல்லாமே ஆட் பண்ணி நீங்கள் ஜஸ்ட்டு தண்ணியில் ஆட் பண்ணி கொதிக்க வச்சு வடிகட்டி கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சால்ட் ஆட் பண்ணி குடிக்க வேண்டியதான். இதுலேயே சால்ட் இருக்குது, ஆனால் ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்கோம். ஸோ குடிக்கிறதுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கிழங்கோட டேஸ்ட் உங்களுக்கு நல்லாவே இதில் தெரியும். நான் வந்து ஒரு 2 weeks பக்கம் இந்த பவுடரை வந்து அல்டர்னேட் டேஸ் எடுத்துட்டு அப்புறமா தான் லான்ச் பண்ணேன். உங்களுக்கு வந்து பேக் பெயின், அதாவது சத்து குறைபாடுனால வேற ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் நீங்கள் ஆர்த்தோ டாக்டர் தான் கன்சல்ட் பண்ணோம். ஒரு சிலருக்கு வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்டோட சத்து அப்படியெல்லாம் கிடைக்காது. ஸோ ஆட்டுக்கால்லாம் வந்து நம்மளால வாரம் எடுக்க முடியுமான்னு தெரியல. அது கொழுப்பு சத்தும் நிறையா இருக்குது. ஸோ ஆட்டுக்கால் சூப் குடிங்கன்னா நானே யோசிப்பேன், மந்த்லி ஒன்ஸ் எடுத்தாலே வெயிட் கெயின் ஆகும் அப்படின்னு நானே யோசிப்பேன். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நமக்கு அந்த கொழுப்பெல்லாம் எதுவுமே இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஹெல்த்தியாக உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா மொடவாட்டு கிழங்கு சூப் வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம 1 கிலோ கிழங்க இந்த தோலை வந்து வெளியே இருக்கிற தோலை எடுத்துட்டு உள்ளே இருக்கிற கிழங்க மட்டும் வேக வச்சு நம்ம பொடி பண்ணோம், காய வச்சு நம்ம பொடி பண்ணால் 1 கிலோ வந்து 1/4 கிலோ கூட வராது, 250 grams கூட வரதில்லை. ஸோ இந்த பவுட்ரு வந்து அதனால கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். 250 rupees. ஏன்னா ரெடி டு ட்ரிங்க் மிக்ஸாக கொண்டு வரல நிறைய ப்ராசஸ் இருக்குது. ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும். இது கூட வந்து சுக்குமல்லி காஃபி பொடி வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பனங்கள் கண்டு ஆட் பண்ணியிருக்கேன் இந்த சுக்குமல்லி காஃபி தூளில். நீங்கள் அப்படியே தண்ணியில் ஆட் பண்ணி கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். மழை வர டைம்லலாம் சூப்பராக இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஏதாவது ஒன்று கொடுக்கணும் இது கூட நல்லதாக ஹெல்த்தியாக அப்படின்றனால தான் இதையும் கொண்டு வந்தேன். இன்னொரு சூப் பார்த்தீங்கன்னா தூதுவளை சூப் வந்து குழந்தைங்களுக்காக லான்ச் பண்ணேன். நல்லா மைல்டாக இருக்கும், காரெல்லாம் எதுவுமே இருக்காது. தூதுவளை வந்து ஒரு வகையான கீரை, நிறைய மெடிசினல் பெனிஃபிட்ஸ் அதில் இருக்குது. இதுலேயும் சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம், மஞ்சள் தூள், உப்பு இதுதான் ஆட் பண்ணியிருக்கோம். இதுவும் ரெடி டு யூஸ் தான். ஜஸ்ட்டு தண்ணியில் வந்து 1 டீஸ்பூனோட கம்மியாக கூட ஆட் பண்ணலாம். 1 கிளாஸ்க்கு கொதிக்க 2 நிமிஷம் கொதிக்க வச்சு வடிகட்டி கொஞ்சமாக சால்ட்டு போட்டு குடிக்கும்போது தூதுவளை ரசம் குடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது, கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா இது வந்து எமர்ஜென்சியாக நம்ம எப்போவுமே வீட்டில் வச்சுக்கிறது நல்லது. டக்குன்னு இந்த சூப் குடிக்கும்போது நமக்கு அந்த மாதிரி சளி, எனக்கு வந்து கோல்டு இருந்தது. இந்த சூப் வந்து நான் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு லைட்டாக ஃபீவர் அண்ட் கோல்டு இருந்தது. இது வந்து காலையிலையும் ஈவினிங்கும் நான் எடுத்தேன்.
கோல்டு வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணிடுச்சு. நல்லா பெனிஃபிட்டாக இருந்ததுக்கு அப்புறமா தான் இதையும் நான் லான்ச் பண்ணேன். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 180 rupees ப்ளஸ் ஷிப்பிங் வரும். இதுக்கும் சுக்குமல்லி காஃபி பொடி வந்து ஃப்ரீயாக கிடைக்கிது. நிறைய பேர் அடுத்ததான் நிறைய சூப் பவுடர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா முருங்கை இலை சூப் நிறைய பேர் கேட்குறீங்க. ஆனால் என்னோட பாயிண்ட் என்னன்னா, முருங்கை இலை வந்து ஈஸியாக எல்லா பக்கமே அவைலபிளாக இருக்குது. ஸோ முருங்கை இலை சூப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. முடவாட்டு கிழங்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்கிறது இல்லை. இது கொஞ்சம் ரேர் தான். இதை வந்து சூப்பாக கன்வெர்ட் பண்ணுறதும் கொஞ்சம் ப்ராசஸ் டஃப்பு. அதே மாதிரி தூதுவளையும் பார்த்தீங்கன்னா பெங்களூர் சைட்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான் கிடைக்கிறது. இங்கே கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ரேராக கஷ்டமாக இருக்கிற மெட்டீரியல் தான். நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸோடு இருக்கிறதா லான்ச் பண்ணுறேன். வேறு ஏதாவது சூப் ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து இந்த ஏபிசி மால்ட்டு இதெல்லாம் லான்ச் பண்ணுறதுல இஷ்டம் இல்லை. அது நிறைய பேர் பண்ணிட்டுருக்காங்க. பட் ஹெல்த்தியாக கண்டிப்பாக வேணும். இது வந்து இவங்களுக்கு கொடுத்தா இவங்களுக்கு வந்து நல்ல ஹெல்த் வைஸ் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்ற ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் நான் கொண்டு வந்துட்டுருக்கேன். ஃபேஸ் பேக்லாம் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. நான் சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். ஃபேஸ் பேக் அண்ட் ஹேர் டை எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் ஹிட்டாக போயிட்டுருக்கு. ஹேர் டை வந்து 100% ஹெர்பல். ஸோ கெமிக்கல் மாதிரி மேஜிக்காக ஒரே நல்ல வெள்ளை முடி கருப்பாலாம் மாறாது ஹெர்பல் ப்ராடக்ட்ஸில். நான் வந்து கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறனால என்ன கெமிக்கல் இதில் போடணும்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் அது நான் போடலை. இத்தனை நேரம் அந்த கெமிக்கலை நான் போட்டிருந்தேன்னா வாங்கின அத்தனை பேர்த்துக்கும் கருன்னு ஆயிருக்கும் முடி. அந்த மாதிரியெல்லாம் வந்து சீட் பண்ண விரும்பலை. நான் வந்து இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நிறைய ரிவீல் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் இதில் இருக்குது. ஸோ இது கூட டீ டிகாஷன் ஆட் பண்ணிட்டு அப்ளை பண்ணி ஒரு 2 hours மேலே வச்சிருந்தாலே கலர் கிடைக்குது. எனக்குலாம் கலர் கிடைச்சிருக்கு. ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறம் தான் லான்ச் பண்ணேன். ஒரு சிலர் வந்து கலர் கிடைக்கலன்னா அது வந்து ஒரு சிலரோட முடியோட நேச்சர் பொறுத்து. கெமிக்கல் ஹேர் டை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இது கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நீங்கள் ஒரு 1 month கேப் விட்டு அப்புறமா அப்ளை பண்ணி பாருங்கள். சப்போஸ் ஃபஸ்ட்டு டைமே கலர் வரலைன்னா மறுபடியும் இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா டைம் எடுக்கும். ஆனால் ஒன்ஸ் வந்து கலர் வந்துருச்சு அப்படின்னா பர்மனெண்ட்டாக அந்த கலர் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 6 monthsக்காக அந்த கலர் போகிறதில்ல. ரிப்பீட்டடாக நம்ம ஹேர் வாஷ் ஷாம்பு வாஷ் பண்ணாலும் போகிறதில்ல. ஸோ கொஞ்சம் பொறுமையாக அந்த ஹேர் டேயை ட்ரை பண்ணணும். நான் வந்து எதுவும் கெமிக்கல்லாம் போட்டு ஏமாற்ற விரும்பல. ஃபேஸ் பேக் பற்றி நான் சொல்ல தேவையில்லை. ஓப்பன் பண்ணாலே ரோஜா பூ வாசம் சந்தன வாசம் இருக்கும். இந்த ஃபேஸ் பேக் லான்ச் பண்ணலேருந்து நான் பார்லரே போகல ஒரு 2 monthsஆக. ஸோ இது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து காம்போவாக வாங்கும்போது உங்களுக்கு சார்கோல் ஃபேஸ் மாஸ்க் வந்து நான் ஃப்ரீயாக லான்ச் பண்ணியிருக்கேன். செம்ம எஃபெக்டிவான ப்ராடக்ட்டு. 2 ஃபேஸ் பேக் வாங்குறவங்களுக்கு இந்த கோல்டன் ஃபேஸ் மாஸ்க் வந்து ஃப்ரீ வருது. அதே மாதிரி 2 டை வாங்குறவங்களுக்கும் கோல்டன் ஃபேஸ் மாஸ்க் வந்து ஃப்ரீ வரும். ஆனால் சார்கோல் ஃபேஸ் மாஸ்க் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி 150 rupees அப்படின்றனால ஒரு ஃபேஸ் பேக் ஒரு ஹேர் டை வாங்குறவங்களுக்கு சார்கோல் ஃபேஸ் மாஸ்க் ஃப்ரீ. ஸ்க்ரீனில் வந்து ஒரு நம்பர் வரும் உங்களுக்கு. அந்த நம்பர் வந்து எங்கள் டீம் தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. சேட்டெல்லாம் ஹாய்னு மெசேஜ் பண்ணாலே உங்களுக்கு கேட்லாக் லிங்க் வந்துடும். அந்த கேட்லாகில் போயிட்டு நீங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். எதுக்கு ஆஃபர் போயிட்டுருக்கு, எதுக்கு ஃப்ரீ கிஃப்ட் இருக்குன்னு ஃபஸ்ட் எடுத்தோடனே ஆஃபர்ஸ் அண்ட் ஃப்ரீ கிஃப்ட்ஸ்னு ஒரு செக்ஷனே இருக்குது. அதில் போய் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி கடையில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா 2 ப்ராடக்ட் வந்து அரைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போகணும். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்ஸை எடுத்து கொடுத்துட்டு வீடியோ கன்டினியூ பண்ணுறேன். பாத் பவுடரில் பார்த்தீங்கன்னா ரோஜா பூ வந்து நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம். ஆவாரம் பூ வந்து சேர்க்குறோம். அதுக்கப்புறமா ஆரஞ்சு பீல். நல்லா ஸ்கின் அவ்வளோ ஒரு க்ளோவாக இருக்கும். பூலாங்கிழங்குல அவ்வளோ ஸ்கின் பெனிஃபிட்ஸ் இருக்குது. சம்மங்கி சீட்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஸ்கின்க்கு வந்து ஒரு ஸ்க்ரப் மாதிரி இருக்கும். நல்லா கமன்னு எங்கள் பாத் பவுடர் வாசனையாக இருக்கிறதுக்கு காரணம் மகிழம்பூ. வசம்பு வந்து நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துட்டு வர போறாங்க. அவங்க தான் வந்து எல்லாமே ஒரு இதுல போட்டு கொண்டு போயிட்டு அரைச்சி எடுத்துட்டு வருவாங்க. பேக் பண்ணி சீல் பண்ணி அதுக்கப்புறமா சேலுக்கு வைப்போம். நிறைய பேர் பாத் பவுடர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு ரிப்பீட்டட் ஆர்டர்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. இந்த வீடியோ நான் ஷேர் பண்ற இன்சிடென்ட் வந்து ஹோம் மேக்கர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் நல்லா மோட்டிவேட்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம படிச்சு டிகிரி வாங்கிட்டு மேரேஜுக்கு முன்னாடி ஒர்க் பண்றோம். மேரேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்த உடனே அதை டேக் கேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து வேலையை ரிசைன் பண்ற கட்டாயத்துக்கு போயிடுறோம். சும்மா சமைச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. சமைச்சு என் வாழ்க்கையே வீணா போச்சு அப்படின்னு எனக்கு எப்பவும் தோணும். ஸோ இப்போ பாத் பவுடருக்கு பார்த்தீங்கன்னா வெட்டிவேர் ஸ்க்ரப் வந்து ஃப்ரீயா வந்துட்டு இருக்கு. ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் வந்து படிச்சுட்டு மேரேஜுக்கு அப்புறம் குழந்தைக்காக வேலையை குவிட் பண்ணியிருந்தீங்கன்னா மறுபடியும் வேலையில ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுங்க. நீங்க எதுக்கு படிச்சிருக்கீங்களோ சேம் அதே ப்ரொஃபஷன் என்டர் பண்ணுங்க. வீட்ல இருந்து சம்பாதிக்கிறது இதெல்லாம் வந்து டெம்பரரி தான்.
பர்மனெண்ட்டாக நமக்கு வந்து ஒரு வருமானம் வேணும்னா அதுக்கு வந்து பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாம் என்ன படிச்சிருக்கோமோ அதே ஃபீல்டில் மறுபடியும் வேலைக்கு போகிறது தான். ஸோ அதனால் தயவு செஞ்சு கிச்சன்லேயே உங்கள் லைஃப்பை வந்து முடிச்சுக்காதீங்க. அதுதான் நான் மீன் பண்ணுறேன். வேற எந்த அர்த்தத்துலையும் தப்பாக எடுத்துக்காதீங்க நான் சொல்ல வரதை, ஹோம் மேக்கர்ஸ் யாருமே. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஷியக்காய் வந்து அரைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஷியக்கா கூட ஈக்குவல் குவான்டிட்டி ஆஃப் அரப்பு வந்து நாங்கள் மிக்ஸ் பண்ணுறோம். அதனால தான் எங்களோட சீயக்காய் தூள் வந்து சூப்பராக ஹிட்டாக போயிட்டு இருக்கு. ஓரளவுக்கு நுரைக்கும். ஸோ உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ரியல் இன்சிடென்ட் பற்றி நான் சொல்கிறேன். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இங்கே உண்மைப்பேட் வந்தப்போ ஏப்ரல் மந்த்துன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கிச்சன்லாம் ஒன்றும் செட் பண்ணல. ஒரு வீடியோவில் வந்து என்னோடய குட்டி கிச்சனை காட்டியிருப்பேன். அதெல்லாம் ஜீவனுக்கு வந்து ஸ்கூல் கன்ஃபார்ம் ஆகி அவன் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி செட் பண்ணது. ஸோ இங்கே வந்தப்போ வெறும் இண்டக்ஷன் ஸ்டவ் தான் இருக்கும். அப்படி அப்படியே மேனேஜ் பண்ணுறதும், தம்பி வீட்டில் சாப்பிட்றது, ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் சாப்பிட்றது, வெளியே சாப்பிட்றதுன்ட்டு. அப்போ வந்து குமரகம் ட்ரிப்பு போயிருந்தோம். அது கூட வீடியோவில் வந்துருந்துச்சு. ஸோ ட்ரிப்பு முடிஞ்சு வந்து ஒரு 1 வீக் இருக்கும். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ இடியாப்பம், தேங்காய் பால் இந்த மாதிரி ஏதோ ஆர்டர் பண்ணி நானே என் ஹஸ்பண்ட் ஜீவன் எல்லோரும் சாப்பிட்டோம். சரியான ஹீட்டான கிளைமேட் அப்போது ஏப்ரல் மந்த் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து ஜீவன் வந்து கொஞ்ச நேரத்துலேயே ஒரு மாதிரி மூச்சு விட முடியல அந்த மாதிரி ஏதோ சொன்னான். அப்போ வந்து மேபி கிளைமேட் சேஞ்ச்னால அவனுக்கு ஏதோ அஃபெக்ட் ஆகுது போல் அப்படி சொல்லிட்டு நான் ஏதோ மெடிசின், கேஸ்ட்ரிக் ட்ரபிளுக்கு வந்து ஏதோ மெடிசின் கொடுத்துட்டு ஏசியும் அன்னைக்கு ஒர்க் ஆகலை. நைட்டு ஃபுல்லாக நான் போய் படுத்தான், தூங்கவே முடியல. திரும்பி 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 படுத்துட்டே இருந்தால் நானும் என் ஹஸ்பண்டு கேட்குறோம், தூங்கு தூங்கு, ஏன் தூங்க மாட்டேங்கிற அப்படி சொல்லி சத்தம் போடுறோம். ஒரு 12:30க்கு வந்து அவன் லைட் ஆன் பண்ணி எந்திரிச்சு அவன் ஃபேஸை காட்டின அந்த இது வந்து என்னால் மறக்கவே முடியல. நான் இதை வீடியோவில் சொல்லுவேன்னு கூட நான் நினைக்கல. அவனுக்கு வந்து ஃபுல்லும் ஃபேஸில் உடம்பு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்வெல்லிங்காக வந்துருச்சு. ரொம்ப பயமாக இருந்தது எனக்கு பார்த்துட்டு. டைம் வந்து ஒரு 12:30 அப்படி இருக்கும். நல்ல வேளை அப்போ என் ஹஸ்பண்ட் இங்கே இருந்தார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா டபடபடபடன்னு ஓடுறோம் ரோட்டில் ஹாஸ்பிட்டலுக்கு. ஒரு 3 ஹாஸ்பிட்டல் அப்படியே ஓடுறோம். என்ன பண்ணுறேன்னே தெரியல. வண்டி எடுக்கிற கூட டைம் இல்லை. நான் வந்து ஓடி போயிட்டு அப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து கேட்குறோம், எனக்கு ரொம்ப எமர்ஜென்சி, ஏதோ அலர்ஜி ஆகிடுச்சு அப்படின்னா நர்ஸ் வந்து வெளியே படுத்துட்டு இருந்தவங்க சொன்னாங்க, ஒரு டாக்டர் நேம் அவர் தான் 24 hours பார்ப்பாரு, அங்கே போங்கன்ட்டு அந்த ஹாஸ்பிட்டல் நேம் சொன்னாங்க. நான் உண்மைப்பேட்டுக்கு அப்போ தான் வந்திருக்கேன். எனக்கு அந்த டாக்டர் யார், எந்த ஹாஸ்பிட்டல் ஒன்றும் தெரியல. நல்லவேளை ஆட்டோவில் கேட்டப்போ ஆட்டோ ஸ்டாண்டில் அவங்களே கூட்டிகிட்டு போய் விட்டாங்க. அந்த டாக்டர் வந்து அப்போவே எமர்ஜென்சிக்கு பார்த்து பிபி வந்து ஜீவனுக்கு ரொம்ப லோ ஆகிடுச்சு. அது வந்து 90/50க்கு போயிடுச்சு. ஆக்சுவலாக 120/80 வந்து நார்மல் ரீடிங்கு. ரொம்ப இது வந்து எதிர்பார்க்கவே முடியாது. லைஃப் த்ரெட்டனிங், ரொம்ப ஸ்கேரியான ஒரு இன்சிடெண்ட்டு. அவர் வந்து இமிடியேட்டாக அட்மிஷன் போட்டு ட்ரிப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீராய்டாக இருக்கிறாங்க. அதுதான் வந்து ஸ்டீராய்டு தான் வந்து அதுக்கான மெடிசின். ஆக்சுவலாக அதுதான் வந்து கண்ட்ரோல் பண்ணும் இந்த அலர்ஜியை. அப்புறம் ஆயின்மெண்ட்லாம் கொடுத்தாங்க, அப்ளை பண்ணி வித்தின் 2 ஹவர்ஸ்க்குள்ளே அப்படியே அந்த அலர்ஜி போயிடுச்சு. அதுக்கப்புறமா நைட்டு அட்மிட் ஆனோம், காலையில் டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டோம். ஆனால் வந்து எதனால் இந்த அலர்ஜி வந்துச்சு, என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டார். சார் வெளியே தான் ஆர்டர் பண்ணோம், இடியாப்பம் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா விட்டாச்சு, அது வந்து ஒன்றும் இல்லை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நானே சொன்னேன், இந்த மாதிரி குமரகம் போயிருந்தோம், போட்டில் ட்ராவல் பண்ணோம், ப்ரான் எல்லாம் சாப்பிட்டோம்னா மேபி அது ப்ரான் சீ ஃபுட் வந்து இந்த மாதிரி ஒரு அலர்ஜியை கொண்டு வரும். ஆனால் 1 வீக் ஆகிடுச்சு. டாக்டருக்கும் புரியல. அப்புறம் வந்து அவர் ஒரு 1 மந்த்துக்கு வந்து சீ ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தார். சீ ஃபுட்டே எடுக்காதீங்க அப்படின்னு. இப்போ வரைக்கும் ஜீவனுக்கு ப்ரானே கொடுக்கல. அப்புறம் கொஞ்சம் மெடிசின்ஸ் எழுதினார். இது முடிஞ்சிருச்சு. அப்புறம் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நார்மலாக எல்லாம் நடந்துகிட்ருக்கு. நடுவில் அவனுக்கு எந்த அலர்ஜியும் வரல. ஃபிஷ் ஃபுட் எதுவுமே நான் கொடுக்கல. ரொம்ப பார்த்து எல்லாம் பண்ணிருக்கோம். பட் நடுவில் நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால என்னால் முடியறதில்ல. இந்த 365 நாளும் 3 வேளையும் சமைக்கிறதுன்றது வந்து என்ன மாதிரி சமையலில் விருப்பம் இல்லாதவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம். பட் இருந்தாலும் ஜீவனுக்காக நான் வந்து இது அது ப்ரோட்டீன்ஸ் நிறைய கொடுக்கணும்னு பார்த்து எல்லாமே செய்வேன். எல்லாமே ஜீவனுக்காக. அப்புறம் ஒரு நாள் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அன்றைக்கி ரொம்ப முடியல. அதான் அந்த கோல்டு ஃபீவர் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த டைமில் வந்து எனக்கு சரி ஏதாவது வெளியே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி நினச்சேன். நான் இடியாப்பெல்லாம் இங்கே இருக்கிற கிச்சன்லாம் செய்யவே முடியாது. அதுக்கான ப்ரொவிஷன் பாத்திரம் எதுவுமே இங்கே இல்லை. சரின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு கடையில் வெறும் இட்லி தான் ஆர்டர் பண்ணது. எனக்கு கோல்டுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படி சொல்லிட்டு வெறும் இட்லி ஆர்டர் பண்ணிட்டு மறுபடியும் அதே கடையில் வந்து இடியாப்பம் 4 மாதம் முன்னாடி. பட் அந்த கடையில் நடுவில் நாங்கள் நிறைய வாங்கிட்டு தான் இருக்கோம் அப்பப்போ.
அப்பப்போ ஏதாவது வாங்குவோம், ஸ்நாக்ஸு அது இதுன்னு வாங்குவோம். மறுபடியும் இடியாப்பம் ஆர்டர் பண்ணுறோம். சாப்பிட்டாச்சு, இட்லி சாப்பிட்டாச்சு, இடியாப்பம் எல்லாம் சாப்பிட்டாச்சு. ஏன்னா எனக்கு அன்றைக்கி ஃபீவரும் இருந்தது, என்னால் சமைக்கவும் முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஹஸ்பண்ட் வந்து பெங்களூரில் இருக்காங்க, எங்கள் அப்பா நான் மட்டும்தான் இருக்கோம். சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு அவனுக்கு வந்து சாப்பிட்டு ஒரு 1/2 hourல ஸ்டமக் பெயின்னு சொன்னான். படிச்சுட்டு இருந்தேன் எக்ஸாம் அப்போ. நான் அப்போவே நினச்சேன் 4 months முன்னாடியும் இதே இடியாப்பம், இதே ஹோட்டலு, இதே மாதிரி பண்ணுறானே, அலர்ஜி வருமோன்னு அப்போவே நான் யோசிக்கிறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட எல்லா எமர்ஜென்சி டேப்லெட்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கும். ஸோ இந்த மாதிரி வயிற்று வலிக்கு வந்து 1/2 டேப்லெட் பெயின் கில்லர் மட்டும் கொடுத்தேன், இது சாப்பிட்டு படுது சரியாயிடும், எக்ஸாம் இருக்குன்னு சொல்லிட்டு படுக்க வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 11:30க்கு எனக்கு எழுப்புறான் இச்சிங் ஆகுதுன்ட்டு. இப்போ எனக்கு வந்து இவ்வளோ எனக்கு தெரிஞ்சு போச்சு, மறுபடியும் அதே ப்ராப்ளம், அலர்ஜி ஸ்டார்ட் ஆகுது, இடியாப்பத்தில் தான் பிரச்சனை. அப்போ என் ஹஸ்பண்டும் இங்கே இல்லை, அப்பா வந்து பிபி டேப்லெட் போட்டு தூங்கிட்டு இருக்காரு, அவரையும் நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. டக்குன்னு 2 வீலர் எடுக்கிறேன், நானே அந்த ஹாஸ்பிட்டல் போகிறேன் அவனை கூட்டிகிட்டு. டைம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் ரீச் ஆகும்போது 12 கிராஸ் பண்ணிடுச்சு. டாக்டர் வந்து ஏதோ வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ரவுண்ட்ஸ் போயிருந்தார், ஏதோ சர்ஜரி என்னமோ சொன்னாங்க. இமீடியட்டாக நர்ஸ் கிட்ட சொன்னேன், இதே அலர்ஜி 4 months முன்னாடி உனக்கு வந்துச்சு, பிபி 1/2 hourல டவுன் ஆகிடும், உடனே அந்த டாக்டருக்கு வந்து ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லுங்க அப்படின்னு. அவங்களும் அதே மாதிரி பண்ணாங்க. ஆனால் இங்கே நல்லா கேர் பண்ணுறாங்க, அது ஒரு விஷயம். அப்புறம் டாக்டர் வந்துட்டு ஏமா அதுதான் அலர்ஜியாதுன்னு தெரியுதுல, திருப்பி ஏமா அதையே ஆர்டர் பண்ணி சாப்பிட்றீங்கன்னு செம்ம திட்டு. ஆனால் எங்களுக்கு கண்டிப்பாக டாக்டருக்கும் தெரியாது, அவரும் இடியாப்பம் அலர்ஜின்னு கெஸ்ஸே பண்ண முடியாது யாருனாலையும், வெறும் பச்சரிசியில தானே செய்கிறாங்க. அப்புறம் ஜஸ்ட் இன்ஜெக்ஷன் போட்டு டேப்லெட் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறீங்களான்னு கேட்டார். இல்லை சார், அட்மிஷன் போட்டுருங்க சார், வீட்டுக்கு போனோடனே அவனுக்கு உடம்பு ஃபுல்லாக அலர்ஜி வந்துடும், ஏன்னா அப்போ தான் அவனுக்கு அலர்ஜி ஸ்டார்ட் ஆகுது, லைட்டாக ஃபேஸில் தெரிஞ்சோடனே ஓடிட்டேன் நான் ஹாஸ்பிட்டலுக்கு. சரின்னு சொல்லி அட்மிஷன் போட்டு பெட்டில் படுக்க வச்சு ட்ரிப்ஸு இறக்குறாங்க, உடம்பு ஃபுல்லாக வந்துருச்சு. உடம்பு ஃபுல்லாக வந்துட்டு மறுபடியும் அதே ஸ்டீராய்டு போடுறாங்க. நான் வந்து அப்படியே ஓடிருந்தேன் வண்டியில், ஒரு வாட்டர் பாட்டில் கூட எடுத்துகிட்டு போகல. அப்போ வந்து நான் நர்ஸ்கிட்ட கேட்குறேன், நீங்கள் கொஞ்சம் ஜீவனை பார்த்துக்கோங்க, நான் வீட்டுக்கு போய் வாட்டர் பாட்டில் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன், பெட்ஷீட்டு எதுவுமே கொண்டு போகல. அப்பாவையும் வர சொல்ல முடியாது, தூரம், ஒரே ஒரு 2 வீலர் தான் இருக்குது, நான் ஓட்டிகிட்டு போயிட்டேன். அவர் பாவம் தூங்கிட்டு இருக்கார். ஸோ நர்ஸ் அவங்க சொல்கிறாங்க, போயிட்டு ஒரு 5 minutesல வாங்கம்மா, அவங்க அப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க, நம்ம அவங்க ஒன்றும் ப்ளேம் பண்ண முடியாது. சரின்னு சொல்லிட்டு நான் 2 வீலரை ஹாஸ்பிட்டல்லேருந்து எடுத்துகிட்டு நான் வீட்டுக்கு வரேன். அப்போ பார்த்தீங்கன்னா டைம் midnight 1 o'clock கிராஸ் பண்ணுது. வீட்டுக்கு வந்து வண்டி நிறுத்திட்டு உள்ளே போய் பெட்ஷீட்டு எதெல்லாம் தேவையோ இல்லை பேக்கில் வச்சுட்டு மூடி வண்டி எடுத்துகிட்டு போகும்போது நைட்டு 1:15. எனக்கு வந்து மணி 1:15 ஸ்ட்ரைக் ஆகுது. ஆனால் எனக்கு சுத்தமாக பயமாலாம் ஒன்றுமே இல்லை, தைரியமாக வந்து தைரியமாக போனேன். ரோட்டில் ஒரு சில பேர் தான் இருந்தாங்க. அப்புறம் அந்த சின்ன சின்ன தெருவில் எல்லாம் நிறைய நாய் இருந்தது. பயப்பட்டது வந்து அதுக்கு மட்டும்தான். ஆனால் மனுஷங்களை பார்த்தாலே எனக்கு ஒன்றும் பெருசாக பயம் இல்லை. அப்புறம் போயாச்சு. வித்தின் ஒரு 1 hourல அலர்ஜி சரியாயிடுச்சு. நெக்ஸ்ட் டே டிஸ்சார்ஜ் ஆகிட்டோம். அப்புறம் ஜீவனும் எக்ஸாம் போயிட்டான். ஆக்சுவலாக வந்து நான் இந்த இன்சிடென்ட் ஏன் ஷேர் பண்ணுறேன்னா, உடனே வெளியே வாங்கின ஃபுட்டு அப்படி போகாதீங்க. இது வந்து அந்த ஹோட்டல்லையே அப்புறம் நம்ம போய் பேசணும். ஹஸ்பண்ட் வந்தார், போய் பேசணும். அவங்க வந்து இடியாப்பத்தில் அவங்க கண்டிப்பாக பச்சரிசி மட்டும் தான் போடுறேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அது எங்களுக்கு தெரியும் அந்த கடை, வேறு எதுவுமே அதில் சேர்க்கலை. எங்கள் வீட்டு குழந்தைங்களும் அதான் மேடம் சாப்பிட்றாங்க அப்படிலாம் சொன்னாங்க. என்னென்னா நாங்கள் எல்லோரும் சாப்பிட்றோம், எங்களுக்கெல்லாம் ஒன்றும் அலர்ஜி ஆகலை, ஜீவனுக்கு மட்டும் தான் இருக்குது. அப்புறம் டாக்டர் இன்னொன்று சொன்னார், மேபி இடியாப்பம் இல்லைன்னா தேங்காய் பாலாக இருக்கும் அப்படின்னார். ஸோ தேங்காய் பால் வந்து நான் நிறைய டிஷ்ஷஸில் செஞ்சு தான் கொடுக்குறேன், தேங்காய் பால் அலர்ஜியெல்லாம் இல்லை. பட் அதில் வந்து அவங்க ஒரு விதமான ஜாகரி பவுடர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம், அதில் இன்க்ரீடியன்ஸு ப்ரிசர்வேட்டிவ் என்ன எல்லாமே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அவங்களும் அது எடுத்துக்கோங்க, நீங்கள் செக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் குழந்தைக்கு எதனால் அலர்ஜி ஆச்சுன்னு ரொம்ப கைண்டாக கோஆப்ரேட் பண்ணாங்க ஆக்சுவலாக. அதுக்கப்புறமா ஸோ நான் ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறனால இந்த மாதிரி ஒரு அலர்ஜியை வந்து பிளான்ட் பேஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து ட்ரிகர் பண்ணாது. சீ ஃபுட் இந்த மாதிரி அலர்ஜி கொடுக்கும், சீ ஃபுட்டெல்லாம் சாப்பிடல. கெமிக்கல்ஸ்னால மட்டும்தான் இப்படி ஒரு அலர்ஜியை ட்ரிகர் பண்ணி விடும் கண்டிப்பாக. எனக்கு ஏன் அதை தெரிஞ்சுக்கணுன்னா, நான் தெரியாமல் கூட வீட்டில் அதை யூஸ் பண்ணிடக்கூடாது இல்லையா. ஸோ அது என்னன்னு நம்ம பார்க்கணும். இட் இஸ் நாட் ஹோட்டல் ஃபுட்டு. அது வந்து நாம் வீட்டில் சமைக்கும் போது அவனுக்கு அந்த மாதிரி எதுவும் ரியாக்ஷன் ஆகிடக்கூடாது. முக்கியமாக அந்த ஜாகரி பவுடர் பிராண்டும் நான் பார்த்துட்டு வந்தேன். அது நான் சொல்ல விரும்பல, அது இங்கே ஏதோ உடுமல்பேட்டில் ஒரு லோக்கல் பிராண்டு. பட் அதில் வந்து ப்ரௌஸ் பண்ணி பார்த்தா அந்த ஜாகரி பவுடரோட ரிஃபைனிங்கில் நிறைய கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க.
அந்த கெமிக்கலோட ரெசிடியூஸ் வந்து கண்டிப்பா ஜாகரி பவுடர்ல வரும். அது வந்து மேபி சல்ஃபைடு பேஸ்ட் ஏதாவது இருக்கும், அந்த மாதிரி தான் இருந்தது அதில். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து ஜீவனுக்கு மட்டும் அலர்ஜி ஆகுது. ஸோ இட் இஸ் அ கெமிக்கல் தான். பட் இது வந்து நம்ம டாக்டர் மூலமாக தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். பிளட் டெஸ்ட் பண்ணி எதனால் இந்த ஃபுட் அலர்ஜி அப்படின்றதுல டாக்டர்ஸ் மூலமாக மட்டும் தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். நானும் சும்மா ஏதோ ஒன்று ஆன்லைனில் வந்து சும்மா அடிச்சு விட முடியாது. ஸோ நான் டவுட் பண்ணுறது இதுதான், மேபி ஜாகரி பவுடரில் ஏதாவது ப்ரிசர்வேட்டிவோ இல்லை ஏதோ ஒரு கெமிக்கல் வந்து கண்டிப்பாக ட்ரிகர் பண்ணியிருக்கு. அதை நான் கன்ஃபார்ம் பண்ணணும். இப்போ ஜீவனுக்கு எக்ஸாம் நடந்துட்டு இருக்கிறனால மோடி ஹாஸ்பிட்டல்லாம் போக முடியல. நான் கோயம்புத்தூர் அவனை கூட்டிகிட்டு போயிட்டு பிளட் டெஸ்ட்லாம் எடுத்துட்டு இது வந்து எதனால் ட்ரிகர் ஆச்சு அப்படின்றத வந்து கண்டிப்பாக நான் ஒரு அம்மாவாக கண்டுபிடிக்கணும். ஸோ நான் இந்த இன்சிடெண்ட்டை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு சிச்சுவேஷன் மாதிரி லேடிஸ் உங்களை யாருக்கு வேணாலும் வரலாம். குழந்தைகளுக்கு திடீர்னு ஏதாவது ஒன்று இந்த மாதிரியோ இல்லை நமக்கேவோ வீட்டில் வயசானவங்களுக்கு அப்பா அம்மாக்கோ இல்லை மாமனார் மாமியாருக்கோ ஏதாவது ஒரு சின்ன ஹெல்த் இஷ்யூ நைட் டைமில் அர்ஜென்ட்டாக எமர்ஜென்சியாக நம்ம ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருக்கலாம். ஹஸ்பண்ட் மேபி அப்போ அவுட் ஆஃப் ஸ்டேஷனாக இருக்கலாம், எங்கேயாவது ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு ஒரு போயிருப்பாரு. பட் நம்ம தைரியமாக இந்த பயப்படாமல் நாமளாக ஒரு ஸ்டெப் எடுத்து இதெல்லாம் பண்ணணும். இது வந்து எனக்கு ஏன் பயமா இல்லை, எனக்கு எதுவுமே வந்து நைட் டைம் இதெல்லாம் பண்ணுறோம், நைட் டைம் தனியாக வண்டி எடுத்துகிட்டு போகிறோம், அது வந்து எனக்கு ஸ்ட்ரைக் ஆகவே இல்லை, அதுவும் பயமே இல்லை அப்படின்னா நான் படித்த படிப்புனால மட்டும்தான். படிப்பு தான் எனக்கு இவ்வளோ பெரிய தைரியத்தை கொடுத்துருக்கு. எனக்கு வந்து எஜுகேஷன் மேலே ரொம்ப மரியாதை இருக்குது. படித்தவங்க மேலேயும் எனக்கு ரொம்ப ரொம்ப மரியாதை இருக்குது. படிப்பு அதனால நான் வேலைக்கு போனது. ஸோ வேலைக்கு போகிறது வந்து கண்டிப்பாக சம்பாதிக்கிறதுக்காக மட்டுமே கிடையாது. பணம் ரொம்ப முக்கியம். அது தவிர அந்த வேலைக்கு போனால் நம்ம சொசைட்டியை ஃபேஸ் பண்ணுவோம், நிறைய மக்களை மீட் பண்ணுவோம். ஒவ்வொரு நாளும் நமக்கு சேலஞ்சிங்காக இருக்கும். ஒவ்வொரு சிச்சுவேஷனையும் நம்ம கடந்து வருவோம். அந்த சேலஞ்சை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்றது வந்து ரியல் லைஃப் இன்சிடெண்ட்டாக ரியல் சிச்சுவேஷனாக நம்ம மூஞ்சியில் அடிக்கும் போது தான் அதுலேருந்து நம்ம வெளியே வருவோம். அதனால் எம்என்சியில் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஜென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லேடிஸ் வந்து அவங்கள விட ஜாஸ்தி பொசிஷனுக்கு போகிறது விரும்ப மாட்டாங்க. நான் எல்லா ஜென்ஸையும் சொல்லலை, அதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நிறைய பாலிடிக்ஸ் நடக்கும். லேடிஸ் வந்து மேலே வர்றது வந்து அப்படி இது பண்ணுவாங்க, நீங்களே எதுக்கு வேலைக்கு வரீங்க, கல்யாணம் பண்ணிட்டு வீட்டில் செட்டில் ஆக வேண்டியதானே என்கிட்டயே முன்னாடி வந்து சொல்லியிருக்காங்க. என்னோட டீம் லீடர் வந்து லேடி தான், நான் அவங்ககிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன், அவங்களே லேடி. அந்த மாதிரியெல்லாம் நிறையா நடந்திருக்கு. அதெல்லாம் தாண்டி அப்படிதான் வேலைக்கு போனேன் நான். ஸோ இப்போ ஜீவனுக்காக நடுவில் ஒரு பிரேக் எடுத்து ஜீவன் ஸ்டடிக்கு தான், படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் நான் என் வேலையை ரிசைன் பண்ணேன். ஸோ அவனுக்கு வந்து ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா, அப்பா அம்மா என்ன சம்பாதிச்சாங்க, சொத்து வச்சுருக்காங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவன் நாளைக்கு என்ன சம்பாதிக்கிறானோ அதுதான் அவனோட அமௌண்ட். ₹1 ₹1 அவன் தான் சம்பாதிக்கணும். ஸோ அவனோட எஜுகேஷனுக்காக மட்டும்தான் நான் ரிசைன் பண்ணி அவன் கூட இங்கே வந்து உட்காந்துருக்கேன். ஒன்ஸ் இப்போ 11th 12th முடிச்சுட்டா மறுபடியும் நாங்கள் கண்டிப்பாக காலேஜுக்கு வந்து கோயம்புத்தூர் ஆர் பெங்களூர் தான் ரிட்டர்ன் வருவோம். ஸோ மறுபடியும் ஏதாவது ஒரு சிட்டி போகும்போது நான் மறுபடியும் கண்டிப்பாக வேலையில் ஜாயின் பண்ணுறதா இருக்கேன். ஸோ எனக்கு வந்து இது ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. எப்போ பார்த்தாலும் நம்ம யார் மேலேயாவது டிபெண்ட் ஆகிட்டே இருக்க முடியாது. நம்ம பிறந்ததுலேருந்து அப்பா மேலே, அப்புறம் ஹஸ்பண்ட் மேலே, அப்புறம் பையன் மேலே இப்படி டிபெண்ட் ஆகிட்டே இருக்க முடியாது. நமக்கும் ஏஜ் ஆகுது, இவ்வளோ வயசாகிடுச்சு, இவ்வளோ மெச்சூரிட்டி இருக்குது. நாமளே தான் நம்மளையும் பார்த்துக்கணும், நம்மளை சுற்றி இருக்கவங்களை பார்க்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் நாமளே பார்க்குறதுக்கு தயாராக இருக்கணும். ஸோ ஹோம் மேக்கர்ஸாக இருந்தாலுமே உங்களால் வேலைக்கு போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு அமையல, உங்களுக்கு விருப்பம் இல்லைனாலுமே, வேலைக்கு போகிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக ஹோம் மேக்கர்ஸாகவே இருங்க. ஆனால் வந்து இந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் வந்தால் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான தைரியத்தை வந்து வச்சுக்கோங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறதெல்லாம் இப்போ இருந்து நீங்கள் கற்றுக்கோங்க. தனியாக ஹாஸ்பிட்டல் போகிறது, தனியாக எந்த டிசீஸ்க்கு எந்த டாக்டரை பார்க்கணும், எந்த ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் பேசிக் இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு பேங்க்குக்கு நாமளே போகிறது, ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, கேஷ் வித்ட்ரா பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசிக்கான விஷயங்கள். எப்போ பார்த்தாலும் நம்ம ஹஸ்பண்ட் தான் இதெல்லாம் வந்து நமக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அவங்க பண்ணாங்கன்னா நல்லது. சப்போஸ் பண்ணலை, அவங்க ஏதோ பிஸியாக இருக்காங்கன்னா நம்ம வேலையை நாமளே பார்க்க பழகிக்கணும். ஸோ ஜீவன் பற்றி அவன் இப்போ நல்லா இருக்கான், ஹெல்த்தியாக இருக்கான், எக்ஸாம் நல்லபடியாக எழுதிட்டு இருக்கான். பட் இருந்தாலும் நான் கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு இது என்னன்றது வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு வேணும்னா நான் அப்டேட் பண்ணுறேன். இது எதனால் அலர்ஜி கண்டிப்பாக சொல்லுங்கன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்.